Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வீடே ரொம்ப நறுமணமாக்கக்கூடிய இந்த தண்ணீர் விளக்குகள் எப்படி செய்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்றதையே சொல்லுங்கள். இது மாதிரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்ணாடி டம்ளரோ இல்லை கண்ணாடி கிண்ணமோ கண்ணாடி பவுலோ எடுத்துக்கோங்க. கிளாஸ் பவுல் கிளாஸ் டம்ளர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் முக்கால்வாசிக்கு மேலே வர வரைக்கும் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நிரப்பிக்கோங்க. தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம இதில் வந்து கலர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஃபுட் கலர், இது நம்ம கேசரிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுட் கலர் இது ரெட் கலரும் இதில் வந்து எல்லோ கலரும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது மாதிரி உங்ககிட்ட ஃபுட் கலர் இல்லை அப்படின்னா மஞ்சத்தூள், குங்குமம், அப்புறம் ப்ளூ, நம்ம உஜாலா ப்ளூ இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம தண்ணி வந்து நல்லா கலர் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் நம்ம எண்ணெய் ஊற்றணும். இது வந்து இன்றைக்கி வந்து நான் எடுத்துருக்கிறது பொரிச்சிட்டு நம்ம வீட்டில் பாக்கி இருக்கும் இல்லையா, அந்த சமையல் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த சமையல் எண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எரிய வைக்கிறதுக்கு. இல்லை அப்படின்னா விளக்கு எரிய வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த நல்லெண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே ஒரு லேயர் வர வரைக்கும் நீங்கள் இந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எண்ணெய் ஊற்றினோன்னவே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு அந்த தண்ணிக்கு மேலே எண்ணெய் நிற்கும். சைட்லேருந்து மெதுவாக எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் மேலே அழகாக நிற்கும் எண்ணெய் மட்டும். சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மேலே எண்ணெய் நிற்கிறதும் கீழே வந்து தண்ணி இருக்கிறதும் உங்களுக்கு நல்லா தனித்தனியாக தெரியும். இந்த மாதிரி ஊற்றி ரெடி பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ இது நல்ல வாசனையாக நம்ம வீடு இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக இந்த லாவெண்டர் ஆயில் இதுக்குள்ள வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 3-4 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே திரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் கவரில் ஒரு மூடி வச்சு ரவுண்டாக இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஏதாவது பொருள் வாங்கினோம்னா அது பிளாஸ்டிக் கவரில் வரும் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் கவர் தான் இது. ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ரவுண்டு ஷீட் எடுத்து 4 மடித்து இந்த ஓரத்தில் இருக்கிறத சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம திரி உள்ளார போடுறதுக்காக இந்த ஓட்டை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். இந்த ஓட்டை ரொம்ப குட்டியாக இருக்கணுங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா திரி நிற்காது. அதனால் ரொம்ப சின்ன ஓட்டையாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மொத்தமான திரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது மொத்தமான திரி யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமான திரி இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் துணி, சின்ன துணி எடுத்து இந்த மாதிரி சுருட்டி இதை கூட நீங்கள் வந்து திரியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுருட்டிட்டு இது எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காட்டன் திரியாக யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி மொத்தமான திரி இருக்கனால நான் இந்த திரியை யூஸ் பண்ணிக்கிறேன். நீளம் வந்து ரொம்ப நீளமாக இருக்கக்கூடாது, இந்த சின்னதாக தான் இருக்கணும். கீழே வந்து சின்ன அளவுக்கு தான் திரி விடணும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா தண்ணியில் போய் டிப் ஆகிறது சான்சஸ் இருக்குது. அதனால சின்னதாக திரி கீழே விடுங்க. இதை வந்து எண்ணெயில் தொட்டு இந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம திரி போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த கவர் திரி ரெண்டையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுலில் வந்து இந்த மாதிரி விட்டுருங்க. திரி நல்லா மேலே இந்த மாதிரி நிற்கணும், அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓட்டை சின்னதாக இருந்தால் மட்டும்தாங்க இந்த மாதிரி திரி நல்லா டைட்டாக நிற்கும். இப்போ இந்த டம்ளர்லேயும் அதே மாதிரி விட்டுக்கலாம். ஓட்டை பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து திரி நிற்காது. உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி கோலி குண்டெல்லாம் கீழே போட்டுட்டு, இல்லைனா ஏதாவது பெபிள்ஸ் இருந்துச்சுன்னா கீழே அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இதே மாதிரி ப்ராசஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து விளக்கு பொருத்திடலாம். கேண்டில்ஸ் வச்சு இது வந்து எரி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா அழகாக எரியும். இது ஒரு 3 மணி நேரம் கிட்ட உங்களுக்கு வந்து நல்லா எரியுங்க. இது அதே மாதிரி நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நம்ம வீடே ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நைட்டு டின்னருக்குலாம் நம்ம இது மாதிரி ரெடி பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்மளுடைய தண்ணீரில் எரியிற விளக்குகள் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் என்ன நிறைய கலர்ஃபுல்லாக, அதுக்கப்புறம் கீழே நிறைய ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நல்லா வெயிட்டாக தண்ணிக்குள்ளார டிப் ஆகிற மாதிரி இருக்க பொருட்கள் வந்து இதில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.